டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் சோர்வு அதற்கான காரணங்கள் எப்படி அணுகிறதுன்றதை பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறேன்னா, டாக்டர் எனக்கு சத்து இல்லாத மாதிரி இருக்குது, எப்பொழுதுமே டயர்டாக இருக்குது, ஏதாவது நல்ல மருந்துகள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, உண்மையாலுமே அவங்களுக்கு சத்துக்கள் குறைஞ்சிருச்சா, அதை எப்படி நம்ம வகைப்படுத்துறங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே உடல் சோர்வை இரண்டாக பிரிக்கலாம். அதாவது நம்ம வேலை செய்து சோர்வடைவது, வேலையே செய்யாமல் இருந்தாலும் சோர்வடைவது, அது எக்ஸ்ட்ரீம் ஃபேட்டிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படையாக சில காரணிகளை நம்ம பிரித்து பார்க்கணும். அந்த ஒரு தனி நபருடைய உணவு பழக்க வழக்கத்தை பார்க்கணும். சரியான சத்தான உணவுகள் சாப்பிடாமல் இருந்தாலும் உடல் சோர்வு இருக்கும். உடம்புல அனீமியா அல்லது தைராய்டு போன்ற ஹார்மோனல் பிரச்சனையோ அல்லது இரத்த சோகை போன்ற நோய்களோ இருந்தாலும் உடலில் நமக்கு சோர்வு ஏற்படும். அல்லது அவங்க சரியாக தூங்கலை, அது இரவில் அதிக நேரம் கண் விழிக்கிறாங்க அப்படின்னாலும் உடல் சோர்வு இருக்கும். மனப்பதட்டம் இருந்தாலும் உடல் சோர்வு இருக்கும். சரி, இது எதுவுமே இல்லை அப்படின்னா வேறு என்ன காரணங்களாக இருக்கும்னா, மனம் சார்ந்த காரணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற உணவு எடுத்துக்கொள்கிறார்களான்னு பார்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் காலையில் நட்ஸ் மில்க் சாப்பிட்றேன், நல்லா சத்தாக தான் சாப்பிட்றேன், ஆனால் என்னால் டயர்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பனிச்சுமை தான் அந்த உடல் சோர்வுக்கு காரணமாக இருக்கும். நம்ம புறச்சூழலை நம்ம சரியாக கையாள முடியல, எப்பொழுதும் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும், ஒரு மன பதட்டத்தில் இருக்கும் பொழுது அது உடல் ரீதியான மாற்றங்களை தான் ஏற்படுத்தும். ரொம்ப சோர்வாக இருக்குது, காலையில் எந்திரிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு மன ரீதியான காரணங்கள் தான் காரணம். அதை எப்படி அணுகணும் அப்படின்னா, உங்களோட சிம்டம்ஸை கேட்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தலைவலி எப்பவுமே இருந்துகிட்ருக்கு, காலையில் எந்திரிக்கவே முடியலை. சில பேர் அதிகமாக பசி இருக்குது, சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு உடல் இளைத்தும் காணப்படும், சிலருக்கு உடல் பருமனாக காணப்படும். அப்போ அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ரத்த டெஸ்ட் மூலியமாகவோ அல்லது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலியமாகவோ உண்மையாலுமே அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம அணுகுமுறையை ஏற்படுத்திக்கணும். எப்படி ஆயுர்வேதம் அணுகிறது அப்படின்னா, அவங்களோட சிம்டம்ஸ் பேஸ்டில் தான் நம்ம ஆயுர்வேதம் சிகிச்சை முறையை கையாளுவோம். முதல் முறையாக அவங்களுக்கு வரும் பொழுது சில அடிப்படையான பசியை தூண்டக்கூடிய மருந்துகளை கொடுப்போம். பசியை தூண்டக்கூடிய மருந்துகளில் நமக்கு பெருங்காயம், சுக்கு, மிளகு, திப்பலி போன்ற மருந்துகள் அவர்களுடைய உடல் தன்மைக்கு ஏற்றவாறு கொடுப்போம். இப்படி பசியை சீராக்கிய பிறகு கழிவுகளை வெளியேற்றுவதற்கான மருந்துகளை கொடுப்போம். இப்படி கழிவுகள் வெளியேற்றிய பிறகு அவர்கள் உடல் பருமனாக இருக்கிறதா அல்லது இளைத்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உடல் இளைத்திருக்கிறது அப்படின்னா அவர்களுக்கு நெய் கலந்த மருந்துகளையோ இலேகியங்களையோ உணவாகவும் மருந்தாகவும் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அல்லது உடல் பருமனாக இருக்கிறது அப்படின்னா உடலை இளைக்கக்கூடிய வருணாதி கஷாயம், புனர்ணவாதி கஷாயம் போன்ற மருந்துகளை அவங்களுடைய கபத்தை கரைப்பதற்காக கொடுப்போம். இப்படி முதல் நிலையில் பசியை சீராக்கி கழிவுகளை வெளியேற்றி உடலை பலப்படுத்தும் சிகிச்சைகளை செய்வோம். சரி, அவங்களுக்கு இதெல்லாம் சீராக இருக்குது, மனசு தான் காரணம், மனசை சீர்படுத்துவதற்கான மருந்துகளை கொடுப்போம். ஏன்னா ஆயுர்வேதம் ஆரோக்கியம் என்பது உடலும் மனமும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அப்போ மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு மருந்துகள் மூலியமான சிகிச்சைகள் இருக்குது. சாரஸ்வத அரிஷ்டம், மானசமித்திரம் போன்ற மருந்துகளை சரியான அளவில் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களோட மன அழுத்தம் குறைந்து நல்ல தூக்கம் ஏற்படும் பொழுது உடலினுடைய நம்மளுடைய மாற்றங்கள் மெட்டபாலிசம் கரெக்டாகி அவங்க சத்துக்கள் ஏற்படும். இதை தாண்டியும் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஷிரோதாரா போன்ற எண்ணெய் சிகிச்சை முறை, ஷிரோவஸ்தி போன்ற தலையில் எண்ணெய் தேக்கி வைக்கும் சிகிச்சை முறை, அதற்கு பிறகு நஸ்யம் போன்ற பஞ்சகர்ம சிகிச்சை முறைகளை முறையான இடைவெளியில் தகுந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது இந்த உடல் சோர்வு அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக சரி செய்ய முடியும். சரி நேயர்களே, இன்றைய தொகுப்பில் உடல் சோர்வு பற்றியும் அதை ஆயுர்வேத முறையில் எப்படி அணுகுவது பற்றியும் சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.